Hi friends, welcome to Murida's Kitchen. நம்ம இந்த கிச்சனில் சிக்கன் மக்மலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்ல சூப்பரான இந்த நார்த் இந்தியன் டிஷ் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சிக்கனோட கால் மாத்திரம் வச்சுருக்கிறேன், லெக்ஸ் மாத்திரம். இல்லாட்டி உங்களுக்கு வேறு சாதாரண சிக்கன் கட் பண்ணி பீசஸ் ஆகிட்டு எடுக்கலாம். இது நல்லா கழுவி மஞ்சளும் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இது ஒரு நமக்கு மசாலா தயாரிக்கணும். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, அதுக்கப்புறம் கொஞ்சம் 6 பச்சை மிளகு, அப்புறம் கேஷ்யூஸு ஒரு கை நிறைய கேஷ்யூ எடுத்துங்களேன். அப்போ தயிர் 2 குழிக்கரண்டி தயிர் எடுத்துக்கோங்க. இது நல்லா அது அரைச்சி அதில் தண்ணி ஒன்றும் ஊற்றாமல், தயிரே தண்ணி இருக்கிறதுனால தண்ணி ஒன்றும் ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வாங்க. நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இருக்கிற அந்த சிக்கனை கொஞ்சம் உப்பு மாத்திரம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த சிக்கனை அந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுக்கணும். இப்போ சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. நல்லா அது அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் லேசாக வதக்கி எடுங்க. அதில் திருச்சி மறுச்சும் பரட்டி எடுத்துங்க. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் கொஞ்சம் லேசாக பரட்டி எடுத்துக்கோங்க. அதில் அந்த எண்ணெயிலே பரட்டி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவலாக. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தனியா பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, கரம் மசாலா பொடி அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா அது நல்லா வதங்கட்டும். தண்ணி ஒன்றும் ஊற்றக்கூடாது, அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வரும். இப்போ நல்லா ஒரு வாட்டி நல்லா வதக்கிங்க. ட்ரை ஆனால் மாத்திரம் ஒரு 1/2 கப்பு சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அது வதங்கிடுச்சு, நல்லா மசாலாலாம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, ட்ரை ஆயாச்சு. இப்போ அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சு அந்த தண்ணியிலேயே அந்த சிக்கன் வேகட்டும். இப்போ நமக்கு அதை திறந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் சிக்கன் ஃபுல்லாக வெந்தாச்சு. இதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்க. முதல்ல உப்பு போட்டு நம்ம பரட்டி வச்சுருக்குறோம். இப்போ லேசாக உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த விழுதை இது கூட வெங்காயம், கேஷ்யூ நட்ஸு, பச்சை மிளகா அரைச்சி வச்சுக்கோங்க, அதெல்லாம் போட்டு இது கூட போட்டு நல்லா பரட்டி எடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு மீடியம் தீயில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அதாவது இதே வேகட்டும். இப்போ மிக்ஸி ஜாரு கழுவின தண்ணி கொஞ்சம் லேசாக அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு. இப்போ சிக்கன் எல்லா மசாலாவும் கடந்து நல்லா வேகட்டும், மசாலாலாம் பிடிக்கட்டும். இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு திறந்து பார்க்கலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் புதினாவை ஆட் பண்ணிங்க. புதினா ஆட் பண்ணுறது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் சிக்கனுக்கு. நல்லா ஒரு வாட்டி நீங்கள் அதை நல்லா கிளறி விட்டுட்டு எல்லா மசாலா நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. விட்டு திறந்து பார்க்க நல்லா ஃப்ளேவரோட இந்த சிக்கன் மக்மலி நல்லா இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மேலே 4 பச்சை மிளகாய் கீறி விட்டுக்குங்க. இது சூடோடு பரிமாறணும். சப்பாத்திக்கு, நானுக்கு, பரோட்டா, இடியாப்பத்துக்கு எல்லாம் நல்ல சூப்பரான டேஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.